வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு சாஃப்டான இட்லி. இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் மாவரைச்சி செய்கிறப்பதே இந்த இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து வீட்டில் ஒரு 1 கிலோ இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ உளுந்து. இந்த மாதிரி அரைக்கிறப்பதே நல்லா இட்லி நல்லா மெதுவாக இருக்கும். நான் இந்த மாதிரி அளவுகளோட தான் அரைச்சி வச்சுருக்கேன் மாவு. இதுக்கு ஒரு தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ இட்லி தான் வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் இப்போ இட்லி குண்டாவை வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சூடு பண்ணிக்கிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா தண்ணி நல்லா கொதி வர்ற ஸ்டேஜில் தான் நம்ம அந்த இட்லி தட்டை வைக்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்க்கக்கூடாது. இப்போ அந்த மாதிரி இட்லி தட்டில் வந்து எண்ணெயை தடவி தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் தேவைன்னா துணி போட்டு கூட வேக வச்சுக்கலாம் இட்லி. நான் மாவு வந்து இந்த பக்குவத்தில் தான் கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாயிருச்சு. இது கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. நீங்கள் தேவைன்னா இட்லி மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றாம சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கரண்டியாக இந்த இட்லி தட்டில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் இந்த தட்டை வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நம்ம அந்த பக்கம் வந்து சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து 2 தக்காளி. இது கரெக்டாக இருக்கும். இதை இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அரைக்க தானே போகிறோம். அதனால இந்த மாதிரி ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தான் நம்ம அரைக்கணும். இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளியும் இந்த மாதிரி ரெண்டே தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இந்த புளிப்பே கரெக்டாக இருக்கும். நீங்கள் புளி தேவைன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் புளி எதுவுமே சேர்க்கலை. இந்த தக்காளியை வச்சு தான் இப்போ நான் வதக்கிட்டு அரைக்கிறத காட்டுறேன். இந்த பக்கம் வந்து இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. ஆறுனதுக்கு பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வதக்கிறதுக்கு வந்து காஞ்ச மிளகா வந்து நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வரமிளகா தான் சேர்த்துருக்கேன். ஒரு 4, 5 வரமிளகா, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் இதை நம்ம சேர்த்து இந்த மாதிரி வதக்கணும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகி வந்ததுக்கு பின்னாடி எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பையும் இது கூட சேர்த்தாச்சு எண்ணெயில். பொன்னிறமாக நல்லா வறுபடட்டும். பொன்னிறமாக வந்ததுக்கு பின்னாடி நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அந்த வரமிளகாயை இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்து எண்ணெயில் நல்லா கரியிரும் போல். அதனால் நான் மிளகாயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் எண்ணெய் வந்து சீக்கிரம் நல்லா சூடாயிருச்சு. அதனால் மிளகாய் வந்து ரொம்ப நேரம் எண்ணெயில் இருந்தால் கரியிரும். அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க எண்ணெயில். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். இது கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு திரும்ப இந்த மாதிரி கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதங்கணும். அது வரையும் வதக்கிக்கிட்டு தான் இருக்கணும். இந்த மாதிரி
நல்லா வதங்கி வர்றப்ப பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. நான் பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கட்டும். அது வரையும் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைன்னா பெங்களூர் தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு முன்னாடி இந்த தக்காளியை ஒரு 2 நிமிஷம் அப்படியே போட்டு நல்லா அந்த பக்கமும் அந்த பக்கமும் பரட்டி விட்டு இதை நல்லா மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் மாற்றி ஆற வைக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கந்தோட்டிக்கு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த பக்கம் இட்லி ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் தக்காளி சட்னிக்கு ஆறட்டும் அந்த வதக்குனதெல்லாம். இப்போ இட்லி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி. இந்த மாதிரி நல்லா கார சட்னி தக்காளி சட்னி இந்த மாதிரி தேங்காய் சட்னி செஞ்சு இந்த மாதிரி இட்லியை வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு நல்லா ஓரளவு இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்காங்க. தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேங்காய் சட்னிங்க வந்து ரெடி பண்ணிவிட்டு மொத்தமாக தாளிச்சுக்கலாம். தேங்காய் வந்து நான் ஒரு தேங்காய் அரை மூடி எடுத்து வச்சுருந்தேன். அந்த அரை மூடிலையும் பாதி தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காயோட கம்மியாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 4-5 பூண்டு, இஞ்சி, கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ சின்ன ஜாரில் தான் மிக்சியில் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்தேன். இப்போ இந்த மாதிரி கழுவி இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. தாளிப்பு கொடுத்துக்கலாம். 2 சட்னிக்குமே தாளிச்சுக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வர்றப்ப தான் கருவேப்பிலை சேர்க்கணும். அது வரையும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வச்சு நல்லா பொரியந்தோட்டிக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு கடுகு. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி சட்னியில் இந்த மாதிரி தேங்காய் சட்னியில் சேர்த்தாச்சு. இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தக்காளி சட்னிக்கு இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி அதே மாதிரி தான் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்றப்ப நம்ம சட்னியில் சேர்த்து இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கணும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு பின்னாடி கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ அந்த மாதிரி சட்னியில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு அருமையான இட்லிக்கு ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹோட்டல் சுவையில் வீட்டிலேயே நீங்கள் எளிமையாக அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.